புளிச்சக்கீரை துவையல் செய்ய போகிறேன். அதுக்கு புளிச்சக்கீரையை நல்லா ஆஞ்சி அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் ஒரு பெரிய பூண்டை உரித்து வச்சுருக்கேன். 10 காஞ்ச மிளகா காம்பு கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பாத்திரத்தில் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் காஞ்ச மிளகா பூண்டு ரெண்டுத்தையும் லைட்டாக வதக்க போகிறேன். பூண்டு காஞ்ச மிளகா வதங்கி போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அலசி வச்சுருக்க கீரையை அது உள்ளார வைக்கிற வேண்டியதுதான். துவையலுங்கிறதால நம்ம தண்ணி விட தேவையில்ல. கீரை தண்ணி அதிலே விடும். அந்த தண்ணியிலே கீரை நல்லா வதங்கினா போதும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் விட தேவையில்லை. இதிலே நல்லா குழகுழன்னு வெந்து போயிடும். கீரை வதங்கி முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துடலாம். மிக்சியில் சூடாக படக்கூடாதுல்ல, அதனால் நல்லா ஆற வச்சு எடுத்துருவோம். கீரையை மிக்சியில் போட்டு சும்மா லைட்டாக 2 ஓட்டு மட்டும் ஓட்டி எடுத்துக்குவாங்க. அதுவே போதும் நமக்கு. நான் இப்போ அரைக்க போகிறேன். எண்ணெய் கடுகு போட்டு தாளிச்சாச்சு. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் சீரகம் போடணும். சின்ன சீரகம் இருக்குல்ல, அந்த சின்ன சீரகம் ஓரளவுக்கு கொஞ்சம் நிறையாவே சேருங்க. சீரகம் சேர்த்து நீங்கள் பொரிச்சு எடுத்து அதில் வதக்கும் பொழுது ரொம்ப வாசனையும் நல்லாயிருக்கும், ருசியும் நல்லாயிருக்கும். கீரையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி எடுங்க. கீரை நல்லா வதங்கி முடிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கிண்டி இறக்கிடுங்க. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம். இதுதான் கீரை துவையல், புளிச்சக்கீரை துவையல். இப்படி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். புளிச்சக்கீரை துவையல் ரெடி ஆகிடுது. ஃபைனல் ஸ்டச்சப் இப்படி தான் இருக்கும். நீங்களே இதே மாதிரி புளிச்சக்கீரை செய்யுங்க. சமைச்சி துவையலாக வச்சுட்டு தேவைப்படும் போது எடுத்து சாப்பிடுங்க. இதுக்கு நான் தொட்டுக்க இன்றைக்கி வெங்காய வத்தல் பொரிச்சிருக்கேன். அப்பளம் வேணுங்கிறவங்க வச்சுக்கலாம், இல்லை வத்தல் வேணுங்கிறவங்க வச்சுக்கலாம். உங்கள் விருப்பம் தான். ஆனால் சூப்பராக இருக்கும். வத்தலோ அப்பளோ இது அப்பளமோ இதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். என்னோடய சேனலில் வெங்காய வத்தல் எப்படி பொரிக்கிறதுன்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன், பாருங்கள்.